நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது? என்னாச்சு? கை தவறி கீழே விழுந்துருச்சு. கவனம் எடுத்துட்டு வர மாட்டியா பிரியா? பெட்டி எடுத்துட்டு வந்தது நானு. அத்த, பெட்டி எடுத்துட்டு வந்தது நான். எதுக்கு போய் சொல்றீங்க? நான் செஞ்ச தப்புக்கு நான் தானே பொறுப்பு. எனக்காக நீங்க ஏன் பழி ஏத்துக்கணும்? ஏன் பிரியா இப்படி எல்லாம் பேசுற? பின் என்னத்த, நான் செய்யற தப்புக்கெல்லாம் நீங்க பழி ஏத்துக்கிட்டு என்ன சப்போர்ட் பண்ணி இவங்க கிட்ட தேவையில்லாம தலை குனிறீங்க. யாரும் என் மேல பரிதாபப்படவும் வேணாம், உதவி பண்ணவும் வேணாம். பிரியா இல்ல, யாரு என்ன சொன்னாங்கன்னு இப்படி கோச்சிட்டு போறா? தப்பு அவ செஞ்சிட்டு நம்ம செஞ்ச மாதிரி எல்லாம் கோச்சிட்டு போறா. அத்தை விடுங்க அத்தை, அவ குணமே அப்படித்தானே. சுமித்ரா, நீ மறுபடியும் அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் அவ திருந்தாம இருக்கா. விடு சித்ரா, ஆக வேண்டிய வேலையை பாரு. சீதா, சாமி பொருள் எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி வைமா. எடுமா. அக்கா, ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? அத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னு நீங்க இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்க? அவங்க ஒன்னும் தப்பா சொல்லலையே. திட்டு வாங்குனது நான். எனக்கு தான் அந்த வேதனை தெரியும். நீ எனக்கு புத்தி ஒண்ணு சொல்ல தேவையில்ல. அது இல்லக்கா, செய்யற வேலைய கவனமா செய்யணும்னு தானே சொன்னாங்க. இதுல அவமானப்படுறதுக்கு என்னக்கா இருக்கு? அப்படி என்ன பெருசா நான் தப்பு பண்ணிட்டேன்? இத பார், அவங்க திட்டத சாக்கா வச்சுக்கிட்டு எனக்கு சமாதானம் சொல்லவும் புத்தி சொல்லவும் நீ வராத, சரியா? போ. அக்கா, ஹலோ. ஹலோ பிரியா, என்ன பண்ற இப்போ? போன் எடுக்க எதுக்கு இவ்வளவு நேரம்? சித்தி, நான் சீதா பேசுறேன். ஐயோ, ஏண்டி அவ போனை நீ ஏன் எடுத்த? நான் அக்கா ரூம்ல தான் இருக்கேன் சித்தி. ஏண்டி அவ ரூமுக்கு நீ எதுக்கு போன? ஏய், உனக்கு அங்க என்ன வேலை? பிரியா கிட்ட போனை கொடு. ஏய், ஏன் போன் எதுக்கு எடுத்த? அம்மா கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏங்கா, நான் சித்திக்கிட்ட பேசக்கூடாதா? ஒன்னும் பேச வேணாம். போ. ஏய், போ இங்க இருந்து.
என்னம்மா? ஏன் பிரியா, அவ எதுக்கு உன் ரூமுக்கு வந்தா? அவளுக்கு என்ன வேலை? ஏதாவது சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்குனே வருவா. அதை விடு, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? ஒண்ணு இல்லம்மா, அங்க வீட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஃபோன் பண்ணேன். எல்லாம் வழக்கமான நிலவரம் தான். அந்த சித்ரா தேவி, யாத்து, சீதா எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க. டார்ச்சர் பண்றாங்களா? ஏன், எதுக்காக டார்ச்சர் பண்றாங்க? அது என்னமோ பூஜை ரூம்ல இருக்கிற மண்டபத்துக்கு பெயிண்ட் அடிக்க போறாங்களாம். அதனால அங்க இருக்கிற விளக்கெல்லாம் தூக்கிட்டு போய் கழுவி வைக்க சொன்னாங்க. நானும் தூக்கிட்டு போனேன். கை தவறி கீழே விழுந்துருச்சு. அதுக்கு போய் கண்ணா பின்னான்னு திட்டுறாங்கம்மா. ச்சே, அவ்வளவுதானே? இதுக்கே டென்ஷன் ஆவற? அவளுங்க எப்பவுமே இப்படித்தான். அதுக்கு சொல்லலம்மா, பெயிண்ட் அடிக்க ஆள் வருவாங்களாம். நான் தான் பொறுப்பா இருந்து பாத்துக்கணுமா. அந்த பெயிண்ட் அடிக்கிற ஆளுங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் நான் தான் திட்டு வாங்கணும். பிரியா, பிரியா, அதுக்கேண்டி கவலைப்படுற? பிரியா, இத பாரு, நான் ஒரு பிளான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன? என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுமா. நீ சொன்ன மாதிரியே நான் செய்றேன். அது கடவுளே, நான் சொன்ன மாதிரி நடக்கணும். நடந்துரும். சரி. அம்மா சொன்ன பிளான ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு? வணக்கம்மா, என் பேரு முத்துப்பாண்டி. பெயிண்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்களா? ஆமா, இந்த பெயிண்ட் எல்லாம் எப்படி செலக்ட் பண்றது? இதோ என்கிட்ட கேட்லாக் இருக்குமா, இந்த கேட்லாக்ல என்ன கலர்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் வாங்கி வந்து அடிச்சிருவோமா. சரி, உள்ள வாங்க. சரிங்க. அத்தை, இதுல எந்த கலர் நல்லா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. அதத்தான் நானே சொன்னேனே, நீயே நல்ல கலரா பார்த்து செலக்ட் பண்ணிக்க. பெயிண்ட் அடிச்சு பார்க்கும்போது தெய்வ கடாட்சமா இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்கம்மா. அம்மா, பெயிண்ட் அடிக்கிற மண்டபத்தை காட்டினீங்கன்னா எவ்வளவு பெயிண்ட் தேவைப்படும்னு பார்த்து சொல்லிடுவேன். சரி. மங்கா, அம்மா. மங்கா, இந்த வரேம்மா. சொல்லுங்கம்மா. பூஜை ரூம்ல மண்டபம் இருக்குல்ல, அதை இவர் கொஞ்சம் காமிச்சு கொடு. சரிங்கம்மா. போங்க. ஹலோ. ஹாய் ஆனந்தி, எப்படி இருக்க?
சரி ஓகே சாரி. அம்மா மண்டபத்தை பார்த்துட்டேன். பாத்துட்டீங்களா? சரி வாங்க. கலர் ஷீட் செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்கம்மா, பெயிண்ட் வாங்கிட்டு வந்து வேலையை சரி start வாங்கிட்டு பண்ணிடுறேன். வாங்க. அடியே சித்ரா தேவி, என்கிட்ட இருந்த சாவிய வாங்குன, இப்ப இந்த கலரால எப்படி கேவலப்பட போற பாரு. அண்ணா, இத பெயிண்ட் அடிச்சு முடிக்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது எம்ஆர் சீட்டு போட்டு பட்டியெல்லாம் பார்க்கணும் மேடம். நாளைக்கு ரெடி ஆயிரும் மேடம். சரி பரவாயில்ல, ஒன்னும் அவசரம் இல்ல. அத்தை என்ன கலர் சொன்னாங்களோ அதை அழகா அடிச்சு கொடுங்க, சரியா? சரிங்க, பக்கா ரெடி பண்ணிடுறேன். சரி. அப்புறம் ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க. சரிங்க மேடம், கேட்குறேன் மேடம். அண்ணா, இது தூசியா இருக்குல்ல, கொஞ்சம் தட்டி விட்டுட்டு வேலையை பாருங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி மேடம். கொஞ்சம் அப்படி போயிருங்க, தூசி போடும். ஐயோ, தூசினா இவருக்கு ஒத்துக்காதே. ஏய் நிறுத்து. யார் நீ? என்ன பண்ற? அது இல்லங்க, அத்தை பெயிண்ட் அடிக்க சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் வந்திருக்காரு. அதுக்காக நடு வீட்ல வச்சு தட்டுவீங்களா? ஒரு ஸ்கிரீன் போட தேவையில்லையா? அறிவில்ல, இடியட் இடியட். சி அண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணா. அவருக்கு தூசினா அலர்ஜி, அதான் கோவப்பட்டுட்டாரு. மத்தபடி ரொம்ப நல்லவர் அண்ணா. அவர் சொன்னதும் கரெக்ட் தானே. தூசிலாம் வெளியில போகாத மாதிரி நம்ம வேலை பார்க்கணும் இல்லைன்னு. நான் ஸ்கிரீன் எடுத்து தரேன், அப்புறமா வேலையை பாருங்க. வாங்க. சரிங்க மேடம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, இப்படி இருமுறாரே. ஐயோ, என்ன பண்றது?
சிறப்பு வேற இல்ல. ஐயோ இவ்ளோ இருமலா இருக்கே, என்ன பண்ணலாம்? ஆ. எங்க போயிருப்பாரு? சிறப்பு எங்க இருக்குன்னு தெரியலையே. ச்சே, மணி வேற 12 ஆயிடுச்சு. ஏங்க தைலம் போட்டு சுடு தண்ணி வச்சிருக்கேன், பக்கத்துல கஷாயம் இருக்கு, பெட்ஷீட்டும் இருக்கு. கொஞ்சம் ஆவி பிடிச்சிட்டு இந்த கஷாயம் குடிச்சிங்கன்னா இருமல் தும்மல் எல்லாம் போயிடுங்க. ஏய், எனக்கு எதுவும் வேணாம். தேவை இருந்தா நானே போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிப்பேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. இல்லங்க, மணி இப்பவே 1 ஆகுதுல்ல. இந்த நேரத்துல எந்த மெடிக்கல் ஷாப்பும் திறந்திருக்காது. என் மேல இருக்கிற கோவத்துல உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நான் வேணும்னா இந்த இடத்த விட்டு போயிடுறேன். ஆச்சு.